மக்களே, இன்று நாம் திருக்குறள் 488ஆம் குறளை பார்க்கிறோம். இது திருக்குறளின் பொருட்பால் பகுதியில் உள்ள அரசியல் என்னும் இயலில் இடம்பெற்றுள்ள காலமறுதல் அதிகாரத்தின் 8ஆம் குறள். செருணரை காணின் சுமக்க இருவரை காணின் கிழக்காம் தலை. இந்த குறள் சொல்லுவது என்னவென்றால், நாம் எவரும் பொறுப்பை தவறாக எடுத்துக்கொள்ள மாட்டோம் என்றால் அதற்காக பல நாட்கள் பல திட்டங்கள் சுமந்து செல்ல வேண்டிய நிலை வரும். ஆனால் உண்மையான தலைவன் அவன் கடமையை நேரத்தில் திறமையாக நிறைவேற்றுவான். எந்த பணியையும் தாமதப்படுத்தாமல் முன்கூட்டியே திட்டமிட்டு செயலில் நெறிப்படுத்த வேண்டும். உதாரணமாக, ஒரு பள்ளி முதலாளர் ஆண்டு பட்ஜெட்டை முன்பதே தயாரித்து அவசியமான இடங்களில் முதலீடு செய்தால் எதிர்கால நிதி பிரச்சனைகளை தவிர்க்கலாம். மற்றொரு உதாரணம், ஒரு குடும்பத்தின் தலைமை குடும்ப பணி கால அட்டவணையுடன் ஒழுங்குபடுத்தி அனைத்து உறுப்பினர்களின் கல்வி, வேலை, உடற்பயிற்சி காலங்களை நிர்ணயிக்கும் போது அதன் விளைவாக ஒற்றுமை மற்றும் வெற்றியை பெற முடியும். இன்றைய உலகில் வேகமான மாற்றங்களால் நேர மேலாண்மை மிகவும் முக்கியம். இந்த குறளை பின்பற்றினால் நாங்கள் தனிநபர், குழு, சமூகம் ஆகியவற்றில் பொறுப்பை தெளிவாக உணர்ந்து அமைதியாக செயல்பட்டு இலக்குகளை எட்ட முடியும். அதனால் நம்பிக்கையுடனும் மரியாதையுடனும் நிறைந்த தலைவராக மாறுவோம். இதுதான் இந்த குறள் மிக அழகாக எடுத்துக் கூறுகிறது. செருணரை காணின் சுமக்க இருவரை காணின் கிழக்காம் தலை. அடுத்த அதிகாரத்தில் மீண்டும் சந்திப்போம்.